ஹே ட்ரேடர்ஸ், வெல்கம் ஆல். கிருஷ்ணா ஹியர். ஸோ ஃப்ரைடே வந்து மார்க்கெட் ரொம்பவே வால்டைலாக இருந்துச்சு. ஸோ மார்னிங் வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஃபால் ஆக போகுதுங்கிறத நம்ம டெலிகிராம் சேனலில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தேன். அண்ட் அதுலேயுமே நம்ம ட்ரேட் எடுத்திருந்தோம். ஸோ என்னோட லைவ் ட்ரேடை வந்து நான் இதில் அப்டேட் பண்ணியிருந்தேன். இங்கே செக் பண்ணிங்கன்னா தெரியும். எக்ஸாக்ட்லி 9:24 நான் வந்து அலாட் பண்ணிட்டேன். பேங்க் நிஃப்டி வில் ஃபால்னு சொல்லியிருந்தேன். 53,600 வரை போகலாங்கிறதையும் சொல்லியிருந்தேன். நான் வந்து நிஃப்டியில் ஷார்ட் பொசிஷனை கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன், அதையுமே ஹோல்டு பண்ணியிருக்கேன். அண்ட் பேங்க் நிஃப்டிலையுமே ட்ரேட் எடுத்துக்கேன் நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி ஃபால் ஆச்சு. 52,600 டச் பண்ணிச்சு. ஸோ அப்படி 52,600 டச் பண்ணும்போது எகெயின் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன், நோ பையிங் சீன் அஸ் ஆஃப் நோ, லெட்ஸ் ஹோல்ட் தி வின்னர் வித் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ்னு. ஸோ எகெயின் அதுக்கப்புறமே நல்லாவே டவுன் ஆச்சு. அண்ட் கம்ப்ளீட்டாக அதில் நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். இங்கே டெலிகிராம் சேனல் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், எக்ஸாக்ட்லி 12 o'clock அப்புறமா நிஃப்டி வந்து ரிவர்சல் கொடுத்துருச்சு. ஸோ அப்போ கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தேன், பிக் பிளேயர்ஸ் கவர் தேர் ஷார்ட் அட் 24,320 அண்ட் 24,216. ஓகே கைஸ், இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட் வந்து கட்டாயமாக ஒன் சைட் மூவ்மெண்ட் கொடுக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. சம்டைம் ஒன் சைட் மூவ்மெண்ட் கொடுக்கலாம், ட்ரெண்டிங்காக டவுன் சைட் போகலாம், இல்லை ட்ரெண்டிங்காக அப் சைட் போகலாம். அதே மாதிரி டவுன் சைடு போயிட்டு அங்கேருந்து ஷார்ட் கவரிங் ஆகலாம். அதே மாதிரி மார்க்கெட் புல்லிஷாக மேலே போயிட்டு அங்கேருந்து எகெயின் செல் ஆஃப் ஆகி கீழே வரலாம். ஸோ இது எல்லாமே நார்மல். நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்களோட ட்ரேட் செட்டப்க்கு ஏற்ற மாதிரி ட்ரேட் கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் ட்ரைல் பண்ணிட்டே போகணும். எந்த இடத்துல வந்து உங்களோட ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதோ அப்போ வெளியில் வந்துடணும். இன்கேஸ் நீங்கள் வந்து லாஸ்ட்டு ஃப்ரைடே ஷார்ட் பண்ணியிருக்கீங்க மார்க்கெட்டை, ஸோ உங்களுக்கு ஃபேவரபுளாக நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துச்சு. மார்க்கெட் என்ன தான் கீழே போனாலும் சம்டைம் இனியும் நல்லா ஃபால் ஆகும், நான் வந்து இனியும் ஒரு 2 days ஹோல்ட் பண்ணுறேன், எனக்கு வந்து அதிகப்படியான மணி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் நீங்கள் ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அன்னைக்கே வந்துட்டு உங்களுக்கு எகெயின் ப்ராஃபிட்டில் இருந்த உங்களோட பொசிஷன் வந்து லாஸில் போயிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் மார்க்கெட் வந்து பிஹேவ் பண்ணும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி உங்களோட ப்ராஃபிட்டை வந்து லாக் பண்ணணும். ஸோ அது வந்து எப்போயுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பாருங்கள், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே மார்க்கெட் கீழே போச்சு. பட் என்ன தான் கீழே போனாலும் அங்கேருந்து எகெயின் பிக் பிளேயர்ஸ்லாம் அவங்களோட பொசிஷனை கவர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஷார்ட் கவரிங் ஆகி நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருச்சு. ஸோ 12 o'clock நான் அப்டேட் பண்ணியிருந்தேன், பிக் பிளேயர்ஸ் வந்து அவங்களோட பொசிஷனை கவர் பண்ணிட்டாங்கன்னு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்லாவே மேலே வந்துருச்சு. ஸோ வாலட்டிலிட்டி ஹையாக இருக்கிறனால இன்கேஸ் நீங்கள் வந்து ப்ராஃபிட் எடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் லீவ் பண்ணுங்கள், ட்ரேட் எடுக்காதீங்க அப்படிங்கிறதையுமே நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ பாருங்கள் கைஸ், மார்க்கெட் வந்து நல்ல செல் ஆஃப் ஆகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ரெக்கவரி கொடுத்து நல்ல மேலே போயிடுச்சு. ஸோ இங்கே நான் எடுத்ததுக்கான ரீசன் என்னென்னா, நான் போஸ்ட் பண்ண லாஸ்ட் வீக் வீடியோ எல்லாத்துலேயுமே கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தேன், பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி வந்து பீரிஷாக இருக்குன்னு. ஸோ இப்போ வந்து டெய்லி கேண்டில் பிளாட் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு அப்பர் ஏரியாவில் ப்ரைஸ் ரிஜெக்ஷன் நல்லாவே இருக்குது. அதே மாதிரி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் இருக்குங்கிறதையும் நான் கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ நமக்கு வந்து அதிகப்படியாக இந்த இடத்துல சான்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா, லாங் சைடு எடுக்கிறது கிடையாது. இதில் வந்து நமக்கு அதிகப்படியான ரிஸ்க் ரிவார்ட் கிடையாது. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் சைடு நமக்கு அதிகமான ரிஸ்க் ரிவார்டு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இன்கேஸ் மார்க்கெட் கீழே வந்துச்சு அப்படின்னா நிஃப்டி பேங்க் இந்த ஜோன் வரலாம் அப்படிங்கிறதையுமே நம்ம அலாட் பண்ணியிருந்தோம். ஸோ நீங்கள் வந்து ப்ரீவியஸ் வீடியோ செக் பண்ணி பாருங்கள், அங்கே கிளியராக வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் எல்லாத்தையுமே. ஸோ பேங்க் நிஃப்டி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஃப்ரைடே நமக்கு நல்ல ஒரு ட்ரேட் கொடுத்துச்சு ஷார்ட் சைடில். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், எகெயின் இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து ரிவர்சல் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து நார்மல் தான், ஜஸ்ட் இது வந்து ஒரு ஷார்ட் கவரிங் ரேலி தான். அதிகப்படியான பீப்புள் வந்துட்டு பை பண்ணுறதுனால இந்த மாதிரி மேலே போகணுங்கிறது அவசியம் கிடையாது. ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொன்னேன், பிக் பிளேயர்ஸ் வந்து ஷார்ட் பண்ணுறாங்க, அவங்க வந்து அவங்களோட பொசிஷனை கவர் பண்ணிட்டாங்க அப்படின்னாலுமே எகெயின் மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆகி மேலே போகுது பாசிபிள் ரொம்பவே அதிகம். ஏன்னா மார்க்கெட் கீழே போகுதுங்கிறதுனால மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கால் சைடு வந்து ஷார்ட் பண்ணுவாங்க, ஆப்ஷனை ரைட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ரைட் பண்ணி வச்சுருப்பாங்க, அவங்க ஜஸ்ட் அப்படியே ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க, ஏன்னா மார்க்கெட் கீழே போயிட்டு இருக்கனால. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, மார்க்கெட் கொஞ்சம் மேலே போகும்போது அவங்க வந்து பேனிக் ஆகி கவர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஜஸ்ட் நம்மளை மாதிரி ஒரு 10 லாட்டோ இல்லை ஒரு 20 லாட்டோ போட்டு ட்ரேட் பண்ண மாட்டாங்க, மோர் தென் 1000 2000 லாட்ஸ் போட்டு ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பிக் பிளேயர்ஸ்லாம் அதிகப்படியான லாட்ஸ் போட்டு ட்ரேட் பண்ணுறதுனால பொசிஷன்லாம் குயிக்காக கவர் பண்ணுவாங்க. ஸோ அப்படி கவர் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, ப்ரீமியம்லாம் காமா எஃபெக்ட்னால அதிகப்படியான மூவ்மெண்ட் கொடுக்கும். ஸோ ஃப்ரைடே நமக்கு நடந்தது பார்த்தீங்கன்னா
பியூர் ஷார்ட் கவரிங் ரேலி தான். ஸோ எகெயின் மார்க்கெட் வந்து புல்லிஷ் ஆயிடுச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த ஜோன்லேருந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி கிளியர் பண்ணி எகெயின் மேலே ட்ராவல் ஆகணும். ட்ராவல் ஆனால் மட்டும்தான் நம்ம வந்து பை சைட் பார்க்க முடியும். அதே மாதிரி இன்னொரு விஷயமா சொல்லியிருக்கேன், அந்த இடத்துல டிமாண்ட் கிரியேட் ஆகணும், பையிங் பவருமே அதிகமாக இருக்கணும். தட் மீன்ஸ் வால்யூம் வந்து அதிகப்படியாக இருக்கணும். ஸோ அதனால் எகெயின் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஜோன் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஸோ இந்த ஜோன் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ மார்க்கெட் இந்த ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆனனால மேலே போய் இதை பிரேக் அவுட் பண்ணிடலாம் நம்ம ஜஸ்ட் திங்க் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து மைண்டில் என்ன நினைக்கிறீங்கிறது இங்கே இம்பார்ட்டன்ட் கிடையாது. நீங்கள் என்ன பார்க்குறீங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். ஸோ மார்க்கெட் வந்து இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணுற வரை நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். மேபி இந்த இடத்துல இருந்து நமக்கு எகெயின் ஷார்ட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதா இல்லை லாங் சைடு கிடைக்குதாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு நான் வந்து இந்த இடத்துல பை சைடு பார்க்கறது காட்டிலும் எகெயின் நான் ஷார்ட் சைடு தான் பார்ப்பேன். ஸோ மேபி எதுவும் ட்ரேடை நான் ஃபைன் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நிஃப்டியோட சார்ட்டை பார்த்துருவோம். ஸோ நிஃப்டியுமே பாருங்கள் கிளியராக இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் இருக்குது. ஸோ பாருங்கள், இது பிரேக் அவுட் பண்ணவே இல்லை. இங்கே பாருங்கள், இதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. பட் அதுக்கப்புறம் என்னாச்சு, கண்டினியூ கன்சல்டேட் ஆயிடுச்சு. மேபி அதிகப்படியான பீப்புள் இதில் லாங் சைடு போயிருப்பாங்க. பட் இன்கேஸ் அவங்க போயிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட ப்ரீமியம் எல்லாமே டிகே ஆகிருக்கும். ஸோ லாஸ்ட் ஃப்ரைடே வந்து நிஃப்டி நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஜோனை வந்து கிளியர் பண்ணோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 24,850ங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏரியான்னு. ஸோ இந்த லெவலில் வந்து நிஃப்டி பிரேக் பண்ணுது அப்படின்னா நம்ம பார்க்கலாம் ஃபர்தராக நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதா லாங் சைடு அப்படின்னு. அதே மாதிரி 25,000ங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல். ஸோ இதையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பார்க்கலாம் எகெயின் இதுலேருந்து நமக்கு எந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகுதுன்னு. நான் சொல்கிறேன், இதில் வந்து நான் கண்டிப்பாக லாங் சைடு பார்க்க மாட்டேன், ஷார்ட் சைடு தான் பார்ப்பேன். இன்கேஸ் நான் எதுவும் ட்ரேடை ஃபைன் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ டெலிகிராம் சேனலில் யாரும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினெட்லி ஐ வில் ஹெல்ப் யூ. தேங்க்யூ, பாய்.